ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டியோட தனியாக வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன் அப்படி? நான் கார் இந்தியாவில் ஓட்ட கற்றுக்கல, ஃபாரினில் போய் தானே கற்றுக்கிட்டேன். ஸோ உன்னை இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம வண்டி நான் கூப்பிட்டு போனது இல்லைல்ல, அதனால் நம்ம வண்டியில் உன்னை நான் தனியாக கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான். புரியல. இல்லடி, ரொம்ப நாள் கழித்து சென்னையில் உன் கூட அவுட்டிங்கா, அதுவும் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் கூட தனியாக தான் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த ட்ராவலாவது தனியாக இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன்டி. ஃபஸ்ட் டைம் இங்கே வண்டி ஓட்டுறேன், அப்போது நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ மட்டும், உன்னை மட்டும் கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அஃப்கோர்ஸ் இங்கே பைக்கில் உன்னை தனியாக கூப்பிட்டு போகணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் அது நடக்கலைல்ல. அப்போது நம்ம காரு நம்போது அட்லீஸ்ட் அதுலையாவது தனியாக இன்னும் ஒரு வாட்டி கூப்பிட்டு போகலான்ட்டு. அதுவும் சென்னையில் ஈஸியாகன்றது லவ்வர்ஸ்க்கான ஏரியாவாகிடுச்சு. அப்போது அந்த இடத்துல என் பொண்டாட்டி கூட நானும் ஒரு ட்ரைவ் போகலினா எப்படி? அதனால் இந்த லாங் ட்ரைவை உன் கூட தனியாக போகணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஈஸியாக எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதனால் உன்னை தனியாக கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்டி, அவ்வளோதான். ஓ, ரொமான்டிக்காக யோசிச்சிருக்கீங்க. ஓ ஓகே ஓகே. அப்புறம் மற்றபடி இங்கே சுற்றி பார்க்கறதுலாம் அவங்க நம்ம கூட இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி ரிட்டன் போகும்போது அவங்க வரதும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அங்கேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரைவ் உன் கூட தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால அவங்க கேப் போட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. உன்னை தனியாக நான் கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ அவங்க எங்கே? அவங்க செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ் ரூமில் வைக்க போயிருக்காங்க. அநேகமாக பூட்டிட்டு இப்போ வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் நிறுத்திடு, எப்படின்னா தடுத்துடு, தேவால உனக்கு இல்லை. ஆமாம், எங்கே அவங்கள காணோம்? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காங்க. போதுமா? ஹாய் கோலி, வந்துட்டியா? ஏய், என்னம்மா பண்ணுற? உனக்கு அவங்க கூட தானே பேசணும், அதான் இப்படியே பேசு. வேண்டாமா, இறக்கி விடுவான்னு ஒரு மாதிரியா இருக்கு. முடியாது. உங்கள் பிடிவாதத்தை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்பர் இல்லை, உன்னை கடத்திட்டு வரலன்றது இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லை? அம்மே, நான் உங்களை நம்பலன்னு சொன்னேன். ஏன் அம்மே எப்படி பேசுறீங்க? ஆமாம், இதெல்லாம் சும்மா கேட்டுகிட்டே இருந்தேன், அதான். உங்களுக்கு இன்னும் என் மேலே இருக்க கோவம் போல், அதானே? ஆமாம், அது எப்படி போகும்? 48 சொல்கிறவங்க வந்து கோவம் இருக்குமா இருக்காது. எனக்கு அந்த கோவம் மண்டக்குள்ள இருக்கதா செய்து என்ன பண்ண சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கும் மேடம், புரியுதா? அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ எனக்கு வீட்டில் விடுங்க. வீட்லையா? ஏன்? இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கக்குள்ள என்னால் இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். சரி, நான் மாறுறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் விட்டுரு. தேவையில்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, நான் மாறுறேன்னா போயிட்டு சாப்பிட்டு நான் மாறுறேன். ப்ளீஸ் 47 டேஸ் வந்துட்டு, இதுதான் 48th டே. ப்ளீஸ்ப்பா. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுரு, நான் எதுவுமே கேட்காத. நானும் நாளைக்கு மாறுறேன். சரி ஒன்று மூஞ்சி ஒருன்னு வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஹாய் கைஸ், என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சா இல்லை? சரி, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்கன்னு தான் விட்டுட்டு வந்தேன். ஏய் பாருடா, 3 பேரும் ஒரே கலரா? பரவாயில்லையே, சூப்பரா இருக்கே. டேய் சாரிடா, நீ கள்ள தூங்குனியா? உன்னை எழுப்பி கேட்க முடியல. இவங்க 2 பேரும் இது போட்டாங்களா? சரி, இது உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு உங்க கூட பேர் ஆகணும்னு தோணுச்சா, அதனால எடுத்து போட்டேன். சாரிடா. அதுக்கு எதுக்கு சாரி கேட்குறீங்க? எனக்கு புரியல. இல்லடா, உன்னை கேட்காம எடுத்து நான் கூட மேட்ச் ஆயிட்டேனா, அதனால. அதில் என்ன இருக்குது? நமக்குள்ளதான் அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு நம்ம பேசியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? நம்ம ட்ரெஸ்ஸில் எங்களுதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்து போடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இவர் கூடன்னும் போது எனக்கு ஆஃப் சாரின்னு தான் முடிவாயிடுச்சு. ஸோ இந்த பேரிங் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து எங்கள் கூட நீங்கள் கம்பைன் ஆகிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆஃப் சாரியில் தானே இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் போட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் அவங்க கூட மேட்ச் ஆகிறதும் க்யூட்டாக அழகாக தான் இருக்குது பார்க்க. ஆமாம்ல, நாங்கள் தான் சொன்னோம்ல, நாங்கள் அப்படிதான். அவ கூட எதிர்ச்சியாக அந்த க்ரீன் எடுத்து போட்டிருப்பா. அது அப்படிதான் எங்களுக்கு எப்படி இயல்பா எனக்கு க்ரீன் எடுத்து போடணும்னு தோணுச்சு, அது மாதிரி தான் அவளுக்கு தோணிருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வேவ் லென்த். இப்போ புரிஞ்சிச்சு எங்கள் வேவ் லென்த்? புரியுது. நீங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள வேவ் லென்த் நல்லதாக இருக்குது. என் கூட இந்த வேவ் லென்த்தும் இல்லை, மாதிரி பாசம் இல்லை போல். உடனே ஆரம்பிக்காதீங்க. உங்கள் ஷர்ட்லேயும் க்ரீன் இருக்குல்ல, உங்கள் டிஷர்ட்டில். அப்புறம் என்ன, நீங்கள் போட்டிருக்க பேண்ட் என்ன கலர்? அது ஒரு மாதிரி பிளாக் க்ரீனிஷ் தானே. ஓவராக பேசுகிறீங்க.
சரி, உங்கள் ஷர்ட்டில் க்ரீன் கூட என்ன கலர் மிக்ஸ் ஆகிருக்கு? பிங்க் தானே? அதே பிங்க் தானே நானும் போட்டிருக்கேன். இப்படி 2 கலரும் மேட்ச் ஆகிருக்கு, அப்புறமா பேசுகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு டூ மச்சா இல்லை? ஆனால் ஆமாம்ல, மேட்ச் ஆயிருக்கு பாரு. சரி, மேட்ச் ஆகுதுன்னா 1,00,000 டைலாக் பேச வேண்டியதுப்பா. உங்களை கொதிக்க போகிறேன் பாருங்க. கடிச்சிக்கோ. இப்போ கடிச்சிக்கிறியா? நிறைய தான் இருக்கு. பிச்சிடுவோம் பிச்சு. ரூம் செக்கிங் பண்ணிட்டீங்க இல்லடா? ரூம் செக்இன் பண்ணி லக்கேஜெல்லாம் உள்ளே வச்சு ரூமும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். சரிடா. அப்பா வெளியே கிளம்பலாமா? போலாமே. இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம், நாளையிலேருந்து போகலாம், வரும் போகலாம். நான் தான் சொன்னல, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? மேடம், இன்னைக்கு நீங்கள் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, புரியுதா? சாப்பிடாம பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க, சுற்றினீங்கன்னா இன்னும் டயர்ட் ஆகிடுவீங்க, ஃபாஸ்டிங் டே. அதனால் இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நாளையிலேருந்து சுற்றலாம். நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன், ஸோ கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், நாளையிலேருந்து சுற்றலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சுற்றலாமா ப்ளீஸ்மா. இதோ பாருமா, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க, நைட் நீ தூங்கும்போது எனக்கு தெரிஞ்சுது நீ செம்ம டயர்டாக இருக்க. வேண்டாம் சொன்னால் கேளு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. என் செல்லம்ல, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. இல்லைன்னு வச்சுக்கேன், வெயிலில் சுற்றினீங்கன்னா ஓபிட்டு வந்து விழுந்துருவேன். விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் 4-5 நாள் ரெஸ்ட்லேயே போய்டு, அப்புறம் சுற்றவே முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துரு ப்ளீஸ், சொல்கிறேன்ல. அம்மே நான் விழ மாட்டாமே, போகலாமே, நான் எனர்ஜியாக தான் இருக்கேன். ப்ளீஸ் அம்மே, வாமே. இதோ பார் பொண்டாட்டி, சொன்னா சொல் பேச்ச கேளு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நீ எதுவும் குடிக்க மாட்டேற, கேட்டால் மதியம் தான் குடிப்பேன். அப்படி பார்த்தா நீ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடிப்ப போல, ஒரே ஒரு டம்ளர் ட்ரிங்க் ஒரு நாள் ஃபுல்லாக. இதெல்லாம் செட் ஆகாது, சொன்னால் கேளு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளையிலேருந்து போகலான்னா போகலாம், புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன், நாளைக்கு காலையிலே கூப்பிட்டு போகிறேன். அவன் சொல்றது கரெக்ட், வேண்டாம் அப்புறம் டயர்ட் ஆயிடுவேன். அவன் சொல்றது கரெக்ட் தான், நம்ம நாளைக்கு போலாம். நம்ம ரூம் போய் கதை பேசலாம், நிறைய பேசலாம்ல. ப்ளீஸ்மா, நான் டயர்ட் ஆக மாட்டேம்மா, போகலாமா, வாமா. ஏமா இப்படி பண்ணுற? பொண்டாட்டி நான் சொல்கிறது கேள்வி, என்னை கோவப்படுத்திட்டு இருக்கா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் கோவமாக தான் இருக்கும் ஃபாஸ்டிங் விஷயத்தில், எனக்கு பேர் பேத்திடாதான், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்போ நாளைக்கு வந்துருக்க வேண்டியதானே, இன்னைக்கு ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? இங்கே பார், இந்த பிளான் உன் ஃபாஸ்டிங் டேட் தெரியறதுக்கு முன்னாடி நான் போட்டது, தெரியும்ல? அப்போ நீ ஃபாஸ்டிங் இருக்க எனக்கு தெரியுமா? அதனால நான் அப்போ போட்ட விஷயம். சொன்னா கேளு, ரூம் போகலாம் வா. அடம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். துப்பார், அப்புறம் நீ மயங்கி விழுந்தானே வேற மாதிரி பார்த்துருப்பேன், சொல்லிட்டேன். அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ, என்ன வெறுப்பேத்திராத. அம்மே நான் விழ மாட்டாமே, ப்ளீஸ் அம்மே, புரிஞ்சுக்கோமே. சரி, விழுந்துட்டினா என்ன பண்ண? அம்மே நான் விழ மாட்டாமே, புரிஞ்சுக்கோமே, நான் எனர்ஜியாக தான் இருக்கேன். சரி, விழுந்தா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ரூம் வேண்டாம். சரிடா, அவன் எங்கே கேட்குறாலும் அவன் கூப்பிட்டு போகல. எனக்கு ரூம் சார் நான் ரூம் போகிறேன். அவன் எங்கே சுற்றி பார்க்கணுமா, கூட்டி போய் சுற்றி காட்டு. அம்மே நீ வா, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன். வா நம்ம போகலாம். நான் இன்னைக்கு எங்கேயும் வர தயாராக இல்லை, நான் இன்னைக்கு ரூம் இருக்கேன், நான் நாளைக்கு தான் வருவேன். ஏன் அம்மே, ஏன் இப்படி பண்ணுற? உன்னை போவேன்னா நான் தடுக்கல, அதனால நீ போ, என்னை கம்பல் பண்ணாது. என் இஷ்டம், உன் இஷ்டத்தை நீ முடிவு எடுக்கிற, நீ போ. அதே மாதிரி என் இஷ்டம் நான் வரல. சரி, இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கே போகலாம். மூட் அவுட் ஆகாதீங்க, நாளையிலேருந்தே போகலாம். எல்லாருக்கும் எங்கே போகணும் தொண்டு போங்க, அவங்க விஷயத்துக்கு தெரியுங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, என்ன விடுங்க. அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? சாரி, எங்கேயும் போக வேண்டாம், ரூம்லேயே இருக்கலாம். யாரும் எனக்காக எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்கன்னு. இல்லைம்மா, நமக்காக இருக்கலாம், போதுமா? ப்ளீஸ். நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு இப்படி தான் இருப்பேன், என்கிட்ட எனக்கு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, அப்படிதான் சொல்லிட்டேன். இப்படியே ஒரு தான் இருப்பீங்க. ஆமாம், அப்படிதான் இருப்பேன். இப்போ என்னன்ற? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏன் விடணும்? விடுங்கண்ணா. அதெல்லாம் முடியாது. அண்ணி, நம்ம ரூம் கீ வாங்குங்க, நம்ம ரூமுக்கு போகலாம். உங்கள் ரூம் கீயா? அப்படின்னா கேர்ள்ஸ் ரூம் கீ, இது கூட தெரியாதா? கேர்ள்ஸ் ரூமா? ஆமாம். இது கேர்ள்ஸ் ரூம் பாய்ஸ் ரூம்லாம் கிடையாது, ஒரே ரூம் தான், எல்லோரும் இருக்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக, தனியாக ஒரு வில்லா, அவ்வளோதான். நம்ம வில்லாவில் நம்ம, அவ்வளோதான். அண்ணி வாங்க, போய் தனியாக நமக்கு ரூம் போட்டுக்கலாம். ஏய், விளையாட்டுறீங்க, இப்படி பண்ணுற? இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இப்படி தானே இருப்பீங்க, அதனால் இன்றைக்கி நாங்கள் தனி ரூமில் இருக்கோம். நாளைக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக உங்கள் வில்லாவில் இருந்துக்கிறோம். வேண்டாண்டி, வெறுப்பேத்தாத. ஏ பாய், ஆரம்பிச்சிட்டியா நீ? என்ன சப்போர்ட்டர்ஸ், நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, இல்லை, நாங்கள் ஒன்றும் பேசல. சரி அண்ணி, வாங்க போய் நம்ம ரூம் போடலாம். ஓகே நாக்கு, வந்துட்டேன், வா போகலாம். ஏய், எனக்கு புரியல, அவள் என்ன சொன்னாலும் நீ தலையாட்டுவியா? ஆமாம், நான் பொண்ணாட்டி தானே, ஒன்று மாதிரி தானே இருப்பேன்.
நீ எப்படி அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டு, அதே மாதிரி நான் என் நாத்து என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்று கேட்கவே இல்லை, ஒன்றும் கேட்கல. ஏய், என்ன ஏன் இப்படி பண்ணுற? அம்முல அப்படி பண்ணாத. ஒன்றும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். நான் போய் தனியாகவே இருந்துக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தனியாக அந்த ரூமில் உருளுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் மட்டும் இருங்க, நாங்கள் தனியாக போய் இருந்துக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாகவே இருந்துக்கிறோம். எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ஆகணும்னா நாளைக்கு வந்துக்கிறோம். நாளைக்கு நீங்கள் மாறிடுவீங்கல்ல, நாளைக்கு வந்துக்கிறோம். சரி, புச்சியில் வயிறோல என் தங்கம்ல என் அம்முல சாரிம்மா, சாரிம்மா, சாரிம்மா. இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். சாரி 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 சாரி, மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். இப்படி தான் சொல்வார், அப்புறம் மாறிட்டே இருப்பார். இன்னைக்கு ஃபுல்லாக உருன்னு இருப்பார். எதுக்கு? வேண்டாம் வேண்டாம், நான் நாளைக்கே வரேன், இன்றைக்கி என்னை விடுங்க. சரி விடுங்க, நான் இறங்குறேன். சரி போட்டு வேண்டாம், நான் கூப்பிட மாட்டேன், ஒன்றா இருக்கலாம். வேறும் போடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேவையில்லை, சும்மா ஒரு உருன்னு இருப்பார், கடுப்பேற்றுவார். தேவையில்லை, நீ ஃபுல்லாக தனியாக இருந்துக்கோங்க. நாளைக்கு நான் வரணிட்டேன், விடுங்க. நாளைக்கு நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்கல்ல, நாளைக்கு நம்ம ஒன்றா இருக்கலாம், விடுங்கன்னு. என் செல்ல பொண்டாட்டி தான், வயிறு பொண்டாட்டி தான், தங்க பொண்டாட்டி தான், ப்ளீஸ் பொண்டாட்டி வேண்டாடி பொண்டாட்டி, அம்முலையும் பக்கத்துலையும் வயிறோல் என் தங்க பொண்டாட்டியில் என் செல்லில் அம்மே 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 வேண்டாமே. இதுக்கெல்லாம் நான் எதுவும் பதில் சொல்கிறதா இல்லை, அந்த விடுங்கன்னு. ப்ளீஸ் 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 இருக்குன்னு சொல்லு. சாரி, சரி சாரி, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். தேவையில்லை, மூஞ்ச காட்ட மாட்டீங்களே. மாட்டேன்டி தங்கவும் மாட்டேன். சும்மா ஒரு உருன்னு இருக்க மாட்டீங்களே. இருக்க மாட்டேன். அப்போ சரி, வாங்க போகலாம். ஆனால் கோவப்பட வேண்டியது நானும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியலடி, ஒன்றும் பண்ண முடியல. புரிஞ்சிருச்சு, எல்லா தப்பும் நான் தான் பண்ணியிருக்கேன். தப்பு நான் பண்ணிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, என்ன லவ் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறீங்க, அதானே? நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு நினைக்கல. அதை நாங்கள் என்றைக்கும் தப்புன்னு நினைக்க மாட்டோம். உனக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுத்துட்டேன், அதான் நான் பண்ண தப்பு. செல்லத்தில் தான் நீ இப்படி பண்ணுற. அதான் உன் பிடிப்பதை இப்படி இருக்குது, உனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஓ, நீங்கள் எனக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுத்துட்டீங்க, அதனால் நான் பிடிவாதம் பிடிக்கிறேன். ஓ சரிப்பா, சரி. அப்புறம் சரி, போகலாமா? போகலாம் மேடம், போகலாம், போங்க போகலாம். ஓ, தனி ரூம் போடவா? ஏம்மா சாரிம்மா, மன்னிச்சிருமா. மேடம் கூட கூப்பிட மாட்டேம்மா, மன்னிச்சிருமா. மன்னிச்சிடு மன்னிச்சிடு. அந்த பயம் இருக்கட்டும். ஏன் இவர் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு? நேற்றுலேருந்து ஒரு ஃபோன் போட்டுட்ருக்கு, என்னதான் ஒரு பிரச்சனை? டாக்குமெண்ட் வேறு சைன் பண்ணணும், ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாரு தெரியலையே. ஹலோ சார், நேற்றே ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நேற்று உங்கள் நம்பர் ஃபோன் பண்ண ஒரே சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு. ஆமாம்மா, நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல, அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் இப்போ பண்ணேன். சொல்லுங்கள் சார், நான் எப்போ வரணும்? உன்னோட பிஜி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு தானே? முடிஞ்சிச்சு சார். அதோட ரிசல்ட் எப்போமா வரும்? 3 month ஆகும் சார். நீ இந்த அப்ளிகேஷன் ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் போடக்கூடாது? ஏன் சார், பரவாயில்ல, என்னோடய பேசிக்ஸ்லேயே போட்டுருங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைம்மா, இப்போ நீ பேசிக்கில் போனீங்கன்னா உன் பேக்கேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உனக்கு கொடுக்குற சலுகையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ பிஜியை காட்டினா கூட அவங்க பேசிக்கில் எடுத்ததுனால 3 வருஷம் அடுத்தது தான் அடுத்ததை மதிப்பாங்க. அப்போ உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். எதுக்கு? அதுக்கு நீ அங்கே போய் 3 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு 3 மாதம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு பேக்கேஜ் சலுகை எல்லாமே அதிகமாக கிடைக்கும்ல. அதை நீ கொஞ்சம் யோசிய. அதுக்கப்புறம் உன் பிஜியை நீ போடுறதுக்கு கூட வசதியாக இருக்கும். நீ இங்கே போட்டு கூட அந்த பிஜி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீ என்ன டிகிரி படிக்க ஆசைப்படுறியோ அது இங்கே போட்டு கூட நீ அப்படியே இங்கே என்ன முடிச்சியோ எத்தனை மாதமோ இங்கேருந்து நீ கிளம்புற வரைக்கும் அதை நான் அங்கே பண்ணி விட்டுடுறேன். நீ 3 மாதம் கழித்து போட்டால் கூட உனக்கு ப்ராசஸ் அது இதெல்லாம் முடித்து நீ எப்படியும் கிளம்புறதுக்கு ஒரு 6 to 7 months ஆகிடும்ல மொத்தமாக. அதுக்குள்ளே நீ கொஞ்சம் ஒரு செம்மே அது மாதிரி முடிச்சிடுவேன், அதனால யோசிச்சுக்கோயேன். சார், இது சைன் போட்டால் சீக்கிரம் போயிடலாம் தானே சார் சொன்னீங்க, இப்போ என்ன சார் 7 months அப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்க்கு எடுத்தாங்கம்மா, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எடுக்கிறாங்க. நீ செலக்ட் ஆகிடுவ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளேஸ், கொஞ்சம் யோசிச்சு பாரு. சேஃபாக இருக்கலாம், எங்கேயோ பயந்து இருக்கிறதுக்கு சேஃபாக ஒரு இடம், அதுக்கு தான் யோசித்தேன். நீ போயிட்டு 3-4 வருஷம் வர அப்படின்னா சரி, ஏதோ ஒரு இடம் ஒர்க் பண்ணி முடிச்சா போதும்னு அப்படி பார்க்கலாம். நீ கேட்குற விதத்துக்கு கொஞ்சம் பார்த்து நல்ல இடமா தானம்மா கொடுக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்க சார், நான் கார்டியோ தான் போட போகிறேன், அதுவும் போடுறேன். பிஜி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே அனுப்புகிறேன் சார். ஓகே சார், பரவாயில்ல.
நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் லாஜிக்காக கரெக்ட் தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 7 months தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, ஓகே, நான் வச்சிடுறேன். ஆ சரிங்க சார். நீங்கள் எப்போ வந்தீங்க? எப்போ வரக்கூடாதோ அப்போ தான் வந்தேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ அந்த பக்கம் ஓடினேன். என்ன ஓடுறான்னு பார்த்தா வேகமாக ஓடி போய் திருப்பி கொஞ்ச நேரத்தில் வேகமாக ஓடி வந்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே அதை விட அதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க எனக்கு புரியல. அப்போ நீ அவனுக்கு சொன்ன வாக்கு வந்து உண்மை இல்லை, அப்படி தானே? நீ போகிற ஐடியாவில் தான் இருக்க. அது வந்து அண்ணி. பரவாயில்ல, உண்மையை சொல்லு. ஆமாம், என்னதான் சின்ன சின்ன பிரச்சனை சால்வ் ஆனாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சாலும் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போது இங்கே வந்ததுக்கான பிரச்சனை எனக்கு அங்கே போனால் நடக்கும், அதான் உண்மை. ஸோ நான் திருப்பி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அவங்க மெயினாக ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதை அவங்க என்றைக்குமே மாற்ற மாட்டாங்க. அது மாறாது, அது பிரச்சனையாக தான் இருக்கும். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இவரும் நிம்மதியாக இருக்க மாட்டார், யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நான் எடுத்த முடிவு தான் நீ சரி. எப்படி இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க விட்டு விட்டு விலகி விலகி என்னை வெறுப்பேற்றியே தான் வாழ்வாங்க. இன்னொரு பக்கம் என்னை வெறுத்து ஒதுக்குறவங்க என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் எனக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இங்கே இருக்காது அண்ணி. தயவு செஞ்சு ப்ளீஸ் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் உனக்கு கொடுத்த வாக்கு வாக்கு தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் கூட நான் இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேல்ல, இல்லை என்னையும் ஏமாத்திடுவியா? நிச்சயமாக சொல்லுவேன். சரி, நீங்கள் சாப்பிடல? சரி, இவர்கிட்ட ஃபோன் பேசுதா சரி. எங்கே ஓடி போயிட்டு ஓடி வந்தேன்? எல்லாத்தையும் பேக்கில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதாதுல்ல, அதுக்கான வேலையை பார்க்கணும்ல. அதனால் அந்த வேலையை பார்க்க போனேன். முடிச்சிட்டியா? பக்காவா உங்களை மட்டும்தான் காட்டி கொடுக்கணும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கள்ல, அதனால் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். சரி சரி சரி, அவங்க தேடிட்டு வந்துடுவானுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி, அண்ணி சொல்ல மாட்டீங்கல்ல? அப்போ என் மேலே இருக்க நம்பிக்கை அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை அண்ணி, முழுசாக நான் நம்புறது உங்களை தான். யோசிச்சுக்கோ, 7 மாதம் டைம் இருக்குது. அதில் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நடக்கிறது நடக்கட்டும். சரி, அவங்க வந்துடுவாங்க. நான் இங்கே இருக்கிறத பார்த்தா அதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். ஓகே. பண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்ணுற? அத்தான் பயந்துட்டேன். எப்படி வந்து பின்னாடி கை வைப்பீங்க? இங்கே யார் என்னை தவிர வந்து உங்களை கை வைப்பா? எனக்கு புரியல. என் பொண்டாட்டி தவிர தைரியம் உனக்கு அது இருக்கா என்ன? போதும் போதும், அதுக்கு இப்படியே பயப்பட்டுருவீங்க. சரி, என் பொண்டாட்டி நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். சரி, சாப்பிட்டீங்களா நீங்கள்? சாப்பிட்டேன். அம்மே, உண்மையை சொல்லு. நீ அவங்க கூட தினைக்கும் போகிற, ஆனால் சாப்பிட்றியா இல்லையா எனக்கு தெரிய மாட்டேங்குது. மதியமும் போனேன், இப்போவும் போகிறேன், ஆனால் நீ சாப்பிட்ற மாதிரியே தெரியலையே எனக்கு. நான் சாப்பிட்லன்றதுக்காக நீ எதாவது பண்ணுறியா என்ன? இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் லிக்விட் டயட்லேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டி தங்க, நீ பசி தாழ மாட்டேடி? பரவாயில்ல, என் பொண்டாட்டி சாப்பிடாத போது எனக்கும் வேண்டாம். அவள் எப்போ சாப்பிட்றாலும் அப்போ நானும் சாப்பிட்டுக்கிறேன். அம்மே, நான் விரதத்தில் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் பொண்டாட்டிக்காக இருந்துக்கிறேன், போதுமா? அதனால் யாரும் இதை பற்றி எதுவும் கேட்க தேவையில்லை. சரி, குடிக்கிறதாவது ஒழுங்காக குடிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடித்தேன். சரிடி பட்டு. ஆமாம், உங்களுக்கு ஏன் திடீர்னு என்ன மகாபலிபுரம் கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சு? மேடம்க்கு மகாபலிபுரம் தானே பிடிக்கும், அதனால தான். ஆமாம், இது மகாபலிபுரம் எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் தான் மதியம்லாம் வரல, அதனால் அப்போல்லாம் கண்டுபிடிக்கல. நீங்கள் கூப்பிட்டு வரும்போதே எங்கே கூப்பிட்டு வரேன்னு காமிச்சா கூப்பிட்டு வந்தீங்க. நீங்கள் பண்ண சாட்டையில் தான் நான் எதுவுமே பார்க்கலையே. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து உள்ளே பில்டிங்கை தான் பார்த்தேன். இப்போ தானே நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெளியே இருக்கேன்னுட்டு.
இங்கே வந்து பார்த்தா பீச் சவுண்டாக கேட்டுச்சு. என்னடா வந்து பார்த்தா பீச் இருக்குது. அதுவும் அந்த பீச்லேருந்து அந்த பக்கம் பாருங்கள், அந்த கோபுரம் தெரியுதுல்ல. இந்த கோயில் வந்து மகாபலிபுரத்தில் தானே இருக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் எங்கே கூப்பிட்டு வரோன்னு சொன்னீங்களா, இல்லை வந்ததுக்கப்புறம் தான் எங்கேன்னு சொன்னீங்களா? ஆமாம், வரும்போதே ஆர்குமெண்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம எங்கே வந்தோன்னே சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் என் பொண்டாட்டிக்கு மகாபலிபுரம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ, ஓகே ஓகே. என் பொண்டாட்டி இதை இவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்கணும், அதை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. டே 1, டே 2, டே 3 அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் பார்த்தா கூட எனக்கு ஓகே தான். ஒவ்வொரு இடத்துலையும் அவள் எவ்வளோ நேரம் உட்காரணும்னு ஆசைப்படுறாளோ, எவ்வளோ நேரம் நிற்கணும்னு ஆசைப்படுறாளோ, எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாளோ அதை அவள் பார்த்துக்கலாம். மற்றவங்க போனால் கூட நான் அவள் கூட தான் இருப்பேன், அவள் கூட தான் சுற்றி பார்ப்பேன். ஓகேவா? என் பொண்டாட்டி எதையும் அவசரமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வேகமாக நகரணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் ரசிக்கணுமோ ரசிக்கலாம். அதுக்காக தான் இங்கே போட்டேன். நிஜமா? எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். இருக்கலான்ட்டு தங்கம், உன் கூட நான் இருப்பேன். அதுக்காக தான் உன்னை உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு பட்டு. ஓகேவா? அப்போ ஓகே, தேங்க்யூ. அப்போ நாளைக்கு எங்கே கூப்பிட்டு போவீங்க? என் தங்கத்துக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போவேன். ஓகேவா? லவ் யூ தான், தேங்க்யூ. பாடுறா, என் பொண்டாட்டி லவ் யூல சொல்கிறது அதிசயமா? ஏன், நான் சொன்னதே இல்லை. நான் கேட்டு சொல்லுவேன், நீயா சொல்ல மாட்டேல. ஓ, அப்படி. லவ் யூ ரெடி பொண்டாட்டி. இன்னைக்கு நைட்டு ப்ராமிஸ் இருக்குல்ல? இருக்கு. சரி, உள்ள போலாமா? கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஓகேடா சொல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். லவ் யூ தான். இந்த ஃப்ளைங் கிஸாக கொடுக்காம திரும்பி கொடுத்துருக்கலாம். அதான் நைட்டுன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? லவ் யூ பொண்டாட்டி.